இந்த வருஷம் ஆடி 1 ஆடி வெள்ளி ரெண்டும் ஒண்ணா வந்ததுனால சாமி கும்பிட்டுட்டு போய் தேங்காய் சுட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே தேங்காய் எல்லாமே அப்பா பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு தேங்காய் சுத்தமாக சுரண்டி வச்சிருந்தாருங்க. அப்புறம் போயிட்டு எல்லாமே அதில் வந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டஃபிங்க்கு என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு, அரிசி, பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, சிகப்பவுல் வந்து இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க. எல்லாமே லைட்டாக வந்து தனித்தனியாக லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு இது மாதிரி மிக்சியில் வந்துட்டு ஒரு தூள் மாதிரி பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங்குள்ளே வந்து தேங்காய்க்குள்ள வந்து வச்சோம். உண்மையாவே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வெள்ளை அவளை விட இந்த சிகப்பவுல் இன்னமும் டேஸ்ட் வந்து நல்லா கொடுத்துச்சுங்க. கண்டிப்பா நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளை அவளுக்கு பதிலாக சிகப்பவுல் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது மாதிரி புனல் வச்சும் போடலாங்க. எனக்கு புனல் வச்சு போடுறதை விட இது மாதிரி கையில போடும்போது தேங்காய்க்குள்ள சல்லு சல்லு சல்லுன்னு அந்த ஸ்டஃபிங் எல்லாமே உள்ள போயிருச்சுங்க. அப்புறம் எல்லாமே போட்டுட்டு உள்ள எல்லாமே தேங்காய் எல்லாம் வச்சுட்டு குச்சி சொருவி மஞ்சள் சந்தனம் எல்லாம் தடவி அதுக்கப்புறம் வந்து நாங்களும் தேங்காய் சுட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த தேங்காய் சுடுறது மேக்சிமம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்துல தான் வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டு இந்த தேங்காய் சுடுற வந்து பண்டிகை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். மற்ற எந்த ஊர்ல எல்லாம் நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்காய்லாம் சுட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா பக்கத்துல இருக்க விநாயகர் கோயிலுக்கு தாங்க போய் எல்லாரும் சாமி கும்பிட்டு விநாயகருக்கும் தேங்காயை உடைச்சு அங்கேயும் கொஞ்சம் எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் அங்கே இருக்கிறவங்களும் ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அந்த ஸ்டஃபிங்ல எப்போலாம் சாப்பிடுவோங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டெம்டிங் ஆயிடுச்சு. நல்லா அந்த நாட்டு சக்கரை அந்த ஸ்டஃபிங் எல்லாமே ஊறி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம்.